Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மட்டன் சுக்கா தான் எப்படி ரொம்ப டேஸ்டாவும் ஈஸியாகவும் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம மல்லித்தூள் தான் சேர்க்கணும். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மசாலாவுமே சேர்த்துட்டு மட்டனை வேக வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லா மசாலாவுமே சேர்த்துட்டோம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சு இதை நல்லா வேக வைக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க, ஏன்னா நம்ம மட்டன் சுக்கா ட்ரையாக தான் இருக்கும். அதனால அளவாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம 4 விசில் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மட்டன் நல்லா வெந்திருக்கும். இப்போது அடுத்து ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். சுக்காவுக்கு என்றைக்குமே எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிய ஆரம்பித்ததும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பிரியாணி மசாலா சேர்த்துக்க போகிறேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் அரைச்ச மசாலா தான் இது. ஸோ அதை நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இது ரெண்டையுமே எண்ணெயில் நல்லா கலந்து விடுங்க. இப்போ அடுத்து இதில் ஒரு வத்தலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வத்தலை சேர்த்து செய்யும்போது அதோட ஃப்ளேவரே நமக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான். அடுத்து கொஞ்சமாக மட்டும் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இதில் சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். எப்பயுமே மட்டன் சுக்காக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது அந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி பாருங்கள். இப்போ நம்ம போட்ட வெங்காயத்தோட கலர் ஓரளவுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையில்லை, அதனால் அளவாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை இதில் சேர்த்துருங்க. இப்போது இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் நம்ம மட்டன் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. இந்த மட்டன் சுக்கா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இதில் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதையும் இப்போ இதோட சேர்த்துருங்க. அந்த தண்ணியில் இருக்கிற மசாலாவுமே மட்டனில் நல்லா ஏறும். இப்போது அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மட்டனோட கலரே எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதில் நம்ம எண்ணெயிலே இன்னும் மட்டன் நல்லா வெந்துருச்சு. நம்ம போட்ட அந்த மசாலா எல்லாமே மட்டன்லேயும் நல்லா ஏறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கடைசியாக மிளகுத்தூள் சேர்க்கணும். இதை நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வந்து நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.